ஸோ சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு லீவ் இருந்திருக்கும். ஸோ படிச்சிங்களா அப்படின்றது தெரியல. ஸோ இந்த 2 நாளில் படிச்சிடலாமா சார் அப்படின்னா தாராளமாக படிச்சிடலாம் 100%. ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு கன்மெக் எஜுகேஷன் சேனல். ஸ்டாண்டர்ட் 11th பிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் 2.5 days 2 நாளுக்கான ஸ்டடி பிளான் தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். போத் சிஎஸ்க்கும் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கும். ஓகேவா? ஸோ சிஎஸ்சிக்கு லீவ் வந்திருக்கும், பயாலஜிக்கு இன்னும் 2.5 days இருக்கு. டே 1 என்ன, டே 2 என்ன படிச்சிருக்கணும், ஃபைனல் ரிவிஷன் எல்லாம் படிச்சிருக்கணும். அவர் பை ஹார் ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக சொல்ல போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் போட்டுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் 11th குரூப்ல மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? அண்ட் தென் மறக்காம நீங்க ஷார்ப்பா 7:30க்கு லைவ் இருக்கு. 1 மார்க் இன்சைட் 1 மார்க் ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ண போறோம். மறக்காம லைவ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்க எப்படி பயாலஜி பண்ணிருக்கீங்க அப்படின்றது மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நிறைய பேர் டஃப்னு சொல்றீங்க, மாடரேட் சொல்லுங்க, வாட்டாவா முடிச்சோம், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம பிசிக்ஸ் நம்ம மூவ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். 17 இன்னில இருந்து நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா 5:30ல இருந்து 6:30 வரைக்கும் என்ன பண்ண போறீங்கன்னா கம்ப்ளீட்டா 1 மார்க்கை ரிவைஸ் பண்ணுங்க. சரியா? 1 மார்க்கை கம்ப்ளீட்டா ரிவைஸ் பண்ணுங்க. புக் பேக் 1 மார்க்கை ரிவைஸ் பண்ணுங்க. இன்சைட் 1 மார்க் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியல, உங்க டீச்சர்ஸ் தான் சொல்லியிருப்பாங்க. இன்சைட் 1 மார்க்கை நீங்க ஒரு 6:30 to 6:30 வரைக்கும் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் 6:45ல இருந்து 10 o'clock வரைக்கும் என்ன பண்றீங்கன்னா கம்ப்ளீட்டா கொஸ்டின் பேப்பரை ரிவைஸ் பண்ணுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் மிட்டம்ல இருந்து இப்போ ஹாஃப் இயர்லி ரிவிஷன் எக்ஸாம்ஸ் முடிக்கிற வரைக்கும் அதில் ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்ன எடுக்கிறீங்க அப்படின்னா ரிவிஷன் எக்ஸாம்ஸை ஃபர்ஸ்ட் எடுங்க. சரியா? ரிவிஷன் எக்ஸாமு ஃபர்ஸ்ட் கேட்டகரி எடுங்க. அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா அடுத்து ஹாஃப் இயர்லி எக்ஸாமு ஃபர்ஸ்ட் கேட்டகரி எடுத்துக்கோங்க. ஏன்னா 2 ஃபுல் போர்ஷன் இல்லையா? நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா அப்புறம் குவார்டர்லி அப்புறம் மிட்டம் டெஸ்ட் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணி இந்த இன்பிட்வீன் கேப்ல 7:30க்கு கரெக்டாக லைவ் அட்டன் பண்ணதுன்னா கரெக்டாக ஒரு 1.5 மணி நேரம் தான் இருக்கும். சரியா? 1.5 மணி நேரம் to 1.25 மணி நேரம் தான் அந்த கிளாஸஸ் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா அந்த 1 மார்க்கே நீங்கள் ஸ்ட்ராங் ஆயிடலாம் இன்னைக்கு. ஸோ ப்ராப்பராக இன்னைக்கு என்னென்ன படிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு உங்க டிசிப்ளின் நடந்து முடிஞ்ச கொஸ்டின் பேப்பர்ஸ் இன்னைக்கு முடிச்சுட்டு ஏன்னா அது ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டாலே இந்த ரிவிஷன் எக்ஸாம் அந்த ஹாஃப் இயர்லி கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிறதெல்லாம் படிச்சிட்டீங்க அப்படின்னாலே ஓரளவுக்கு ஃபுல் போர்ஷன்ஸை நீட்டாக நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைச்சிரும் ஆஃப் டேலியே. நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா டே 1, அதாவது நாளையில இருந்து நாளைக்கு வந்து நிறைய பேர் பார்த்துட்டீங்கன்னா ஸ்கூல் வந்து இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் எனக்கு பர்சனலாக அந்த மாதிரி ஸ்கூல் இருந்ததுன்னா நோ ப்ராப்ளம். ஸோ இல்லாத பசங்க இருக்கிற பசங்கன்னா என்ன பண்றீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஸ்கூல் இருக்குன்னு தான் சொல்றீங்க இல்லையா? ஸ்கூலுக்கு வந்து வைக்கிறாங்க சார், நான் ஸ்கூலுக்கு போய் தான் படிக்க போறேன்னு சொல்றீங்க. ஸோ ஸ்கூலுக்கு யார் யாரெல்லாம் போறீங்க, இந்த வீட்ல இருந்து படிக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. டே 1 1 hour நீங்க என்ன பண்றீங்கன்னா அகைன் 1 மார்க்கை ரிவிஷன் பண்ணுங்க. மறுபடியும் என்ன பண்றீங்க 1 மார்க்கை ரிவிஷன் பண்ணுங்க. அது எந்த டைம், ஈவினிங் டைமா கூட நீங்க எடுத்துக்கோங்க. நீங்க ஸ்கூலுக்கு போயிட்டு எப்போ வரீங்களோ அந்த டைம். மார்னிங் லீவ் வரீங்கன்னா உங்க கன்வீனியன்ட் டைமை நீங்க பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் 3 hours என்ன பண்றீங்கன்னா வால்யூம் 2ல இருக்கிற 5 மார்க்ஸை கம்ப்ளீட்டா முடிச்சிருங்க. சரியா? வால்யூம் 2ல இருக்க 3 hours டைம் வச்சுட்டு கம்ப்ளீட்டா 2 மார்க்ஸை முடிச்சிருங்க. நெக்ஸ்ட் 2 hours என்ன பண்றீங்கன்னா வால்யூம் 1ல இருக்கிற 2 மார்க்கு 3 மார்க்ஸை கம்ப்ளீட்டா முடிச்சுங்க. சரியா? இதை ப்ராப்பரா நாளைக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் டே 2 நீங்க ஸ்கூலுக்கு போனீங்கன்னா கூட என்ன பண்றீங்கன்னா இந்த இதை நீங்க பிளான் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் டே 2 என்ன சார் பண்றது, அதாவது நாளைக்கு மறுநாள் என்ன பண்ணணும்னா 2.5 hours என்ன பண்றீங்கன்னா வால்யூம் 2ல இருக்கிற 2 மார்க்கு 3 மார்க்ஸை கம்ப்ளீட்டா என்ன பண்றீங்கன்னா முடிச்சிருக்கீங்க. வால்யூம் 2ல இருக்க 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் கண்டிப்பா முடிச்சிருக்கீங்க. நெக்ஸ்ட் 2 hours என்ன பண்றீங்கன்னா நியூமெரிக்கல் ப்ராப்ளம், அதாவது அந்த கம்பல்சரி ப்ராப்ளம் இருக்குல்ல, நம்ம ஒரு லைவ்ல கூட நான் போடுறேன், டிஸ்கஸ் பண்ணிடலாம். நியூமெரிக்கல் ப்ராப்ளம் எல்லாமே கம்ப்ளீட் என்ன பண்றீங்க ஒரு 2 hours டைம் எடுத்துட்டு முடிச்சிருங்க. இன்பிட்வீன் கேப்ல வால்யூம் 1ல இருக்க 5 மார்க்ஸை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. அப்போ இந்த 2 daysல ப்ராப்பரா முடிச்சிருங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் என்ன பண்ணிடலாம், கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃபுல் போர்ஷன் கொஸ்டின்ஸும் கம்ப்ளீட் ஆன மாதிரி ஆயிடுச்சு. உங்களுக்கு வால்யூம் 1 வால்யூம் 2 கவர் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஃபைனல் ரிவிஷன் என்ன பண்றீங்கன்னா ஓவராலா ஒன் ஸ்டார்ட்டா என்ன பண்றீங்க ரிவைஸ் பண்றீங்க. இது வரைக்கும் நீங்க படிச்ச கொஸ்டின் பேப்பர்ஸா இருக்கட்டும், ஃபுல்லா பப்ளிக் கொஸ்டின்ஸா இருக்கட்டும், எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். பப்ளிக் கொஸ்டின்ஸ் எல்லாமே அது எல்லாமே நீங்க என்ன பண்றீங்க ஃபுல்லா ஒன் ஷாட்டா நீங்க ப்ராக்டிஸ் பண்றீங்க. ஸோ இந்த வேலை படிச்சிட்டீங்க அப்படின்னா தாராளமா இந்த 2.5 days ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். ஸோ சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு லீவ் இருந்திருக்கும். ஸோ படிச்சிங்களா அப்படின்றது தெரியல. ஸோ இந்த 2.5 நாள்ல படிச்சிடலாமா சார் அப்படின்னா தாராளமா படிச்சிடலாம் 100%. ஸோ இந்த வேலையை நீங்க ஒன் ஷாட்டா நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா லாஸ்ட் ஈஸியா நீங்க என்ன பண்ணலாம் ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ மறக்காம இன்னைக்கு ஷார்ப்பா 7:30க்கு லைவ் அட்டன் பண்ணிடுங்க. 1 மார்க் குவிஸ் டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சைட் 1 மார்க் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? லைவ்ல மீட் பண்ணுவோம். அடுத்தடுத்து உங்களுக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுறேன். நீங்க என்ன பண்றீங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.